ரயில் புறப்படுவதற்கு முன் 4 மணி நேரத்திற்கு பதிலாக 8 மணி நேரத்திற்கு முன்பே முன்பதிவு இறுதிப் பட்டியல். பயணிகளின் கடைசி நேர நெருக்கடியை தவிர்க்க நாளை முதல் அமலாக வாய்ப்பு. வீடுகளுக்கு மின்சார கட்டண உயர்வு இல்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். வணிக மின் பயன்பாடுகளுக்கான கணக்கீட்டு முறையில் மாற்றம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்த திட்டமிட்டுள்ள 3331 ஏக்கர் நிலங்களுக்கு விலை நிர்ணயம். ஏக்கருக்கு 35 லட்சம் ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2.5 கோடி ரூபாய் வரை நிர்ணயித்து அரசாணை. சங்ககாலத்தின் வாழ்க்கை அறிவியல் பூர்வமாக நிரூபணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கீழடியில் வாழ்ந்தவர்களின் முகம் வடிவமைக்கப்பட்ட செய்தியை பகிர்ந்து மகிழ்ச்சி. 2026 அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபளீகரம் செய்ய முடியாது என திட்டவட்டம். வரலாற்றில் 2வது முறையாக ஜூன் மாதத்தில் முழு கொள்ளளவை எட்டிய மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக உபரிநீர் திறக்கப்படுவதால் பொங்கி பாயும் காவிரி ஆறு. விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கருத்து. காங்கிரஸ் மீதான விமர்சனங்களை அன்புமணி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளதாக தகவல். சென்னையில் திமுக காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நிகழ்ச்சிக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என பிரேமலதா விளக்கம். ஆள்கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை தேடும் தனிப்படை. முன்ஜாமீன் கோரி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்தது குறித்து மாஜிஸ்திரேட் விசாரணை. காவலர்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் நீதி விசாரணை நடத்த குடும்பத்தினர் கோரிக்கை. அவிநாசி அருகே திருமணமான 78 நாட்களில் புதுமண பெண் தற்கொலை. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக புகார் எழுந்த நிலையில் கணவர், மாமனார், மாமியார் கைது. கால்களில் கட்டி புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த முதியவர். விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் போலீசார் சோதனையில் சிக்கினார். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை அமைக்கும் பணிகள் நிறைவு. நாளை பூஜைகள் தொடக்கம். நாட்டில் அவசர நிலையை கொண்டு வந்தவர்கள் அரசியலமைப்பின் ஆன்மாவை கொன்றுவிட்டனர். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காட்டும். பள்ளிகளில் ஹிந்தி படிப்பது கட்டாயமில்லை என மகாராஷ்டிர மாநில பாஜக அரசு அறிவிப்பு. ஹிந்தி திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததால் பின்வாங்கிய முதலமைச்சர் பட்னாவிஸ். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் அழுத்தம். காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் நேற்று ஒரே நாளில் 86 பேர் உயிரிழப்பு. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். மேட்டூர் அணையில் 16 கண் மதகு வழியாக திறக்கப்பட்ட தண்ணீர் பொங்கி பாயும் காட்சிகளே இவை. கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென அதிகரித்து 92 ஆண்டுகால வரலாற்றில் 44வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது.
நாட்டின் வரலாற்றில் ஜூன் மாதத்தில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அணையின் அதிகபட்ச நீர்மட்டமான 120 அடியை தண்ணீர் எட்டியதால் தற்போது கடல் போல காட்சியளிக்கிறது. அணை நிரம்பியதால் 16 கண் மதகு வழியாக நேற்று தண்ணீர் திறக்கப்பட்டது. அணைக்கு வினாடிக்கு 57,000 கனஅடி தண்ணீர் வரும் நிலையில் அணையின் 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 33,000 கனஅடி நீரும், நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,000 கனஅடி நீரும், 8 கண் மதகு வழியாக வினாடிக்கு 2,500 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இதன் கழுகு பார்வை காட்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு பதிவு செய்துள்ளது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 58,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுவதால் வெள்ளம் பொங்கி பாய்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் யாரும் இறங்கக்கூடாது என்று கரையோர மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோரத்தில் நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். நமக்கு பழக்கப்பட்ட ஆறு தானே, நம்ம இங்கே தான் கலக்காம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இறங்கிறாதீங்க. அந்த குழந்தைங்களை பத்திரம் பார்த்துக்குங்க, நீங்களும் கவனமா இருக்கணும். காவிரி கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் குளிக்கவோ துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கக்கூடாது என நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேட்டூர் பகுதியில் சுமார் 5 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளக்கட்டுப்பாட்டு அறை அமைத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் கோகுல். கீழடி அகழாய்வில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் தத்ரூபமாக மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை முறை தற்போது கீழடியில் உள்ள கண்டுபிடிப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை சார்பில் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட அகழாய்வில் மண்பானை, பகடைக்காய், உழவு தொழிலுக்கு பயன்படுத்தும் கல்லால் ஆன ஆயுதம் உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டன. குறிப்பாக கீழடி அகழாய்வு மையப்பகுதியில் இருந்து சுமார் 800 மீட்டர் தொலைவில் உள்ள கொந்தகை என்ற ஈமச்சடங்கு தளத்தில் இருந்து மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அவை 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அவற்றை பகுப்பாய்வு செய்யும் நோக்கில் 2 மனித மண்டை ஓடுகளின் சிடி ஸ்கேன் மாதிரிகளை இங்கிலாந்தில் உள்ள லிவர்பூல் ஜான் மோஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். அதன் அடிப்படையில் ஆராய்ச்சியாளர்கள் 3D தொழில்நுட்பத்தின் மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழர்களின் 2 முகங்களை மறுவடிவமைப்பு செய்துள்ளனர். இதில் முகத்தின் மேல் பகுதியை பண்டைய தமிழரின் முகத்துடன் துல்லியமாக ஒத்துப்போகும் வகையில் வடிவமைத்துள்ளனர். கீழ்த்தாடை போன்ற பகுதிகள் தொழில்நுட்ப உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ளன. முக வடிவமைப்பில் தற்போதைய தென்னிந்தியர்களின் படங்கள் மற்றும் மருத்துவ தரவுகள் ஆகியவற்றை கொண்டு தோல், கண்கள், முடி போன்றவற்றின் நிறமும் அமைப்பும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குந்தகையில் கிடைத்த எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஆண்களின் சராசரி உயரம் 5.7 அடியாகவும் பெண்களின் உயரம் 5.2 அடியாகவும் இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 3D முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள முகங்கள் 80 விழுக்காடு அறிவியல், 20 விழுக்காடு கலைப்பூர்வமாக உருவாக்கப்பட்டுள்ளதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் மரபணுத்துறை தலைவர் பேராசிரியர் குமரேசன் தெரிவித்துள்ளார். ஈரானிய வேட்டைக்காரர்கள் மற்றும் ஆஸ்ட்ரோ ஆசிய மக்களின் மரபணு தடயங்கள் இந்த 2 மனித முகங்களின் அமைப்பில் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் பார்த்தா இன்னைய தேதியில நம்ம மாடர்ன் பீப்புள்ல ஒரு 7 ஆன்செஸ்ட்ரி வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் கீழடியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கறது ஒரு முயற்சி. ரெண்டாவது என்னன்னா எந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் கீழடியில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி டெக்கான் காலேஜ் புனே ஒரு
போன்ஸை வச்சுக்கிட்டே இந்தந்த அனிமல்ஸ்லாம் இருந்திருக்குங்கிறத டிகோட் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வந்து மரபியல் முறையில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருந்திருக்குன்னு பார்க்குறது ஒரு முயற்சி. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன இப்போ நம்ம ஹியூமனில் வந்து என்ன மைக்ரேஷன் ரூட்டு அப்படின்லாம் சொல்லி பார்க்குறோம். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சங்க இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை முறை தற்போது கீழடியில் உள்ள கண்டுபிடிப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமாக சரிபார்க்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதேபோன்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு கீழடியில் தமிழ் மக்கள் நாகரிகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் ஒன்றன் பின் ஒன்றாக உலக அரங்கில் நிரூபிக்கப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சியை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்பாவது மத்திய அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடுமா என்பதே 8 கோடி தமிழர்களின் மனங்களில் எழும் ஒரே கேள்வி என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து மக்களிடம் விரைவில் தெளிவுபடுத்துவோம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வர்றதுக்கு முன்னாடி மக்களிடத்துல தெளிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது முழுமையான ஒரு இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு நம்ம சொல்றதுல மக்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்க போகிறது. அதனால ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பாதியிலேயே நீங்க அதை இது பண்ணுங்கன்றதை விட ஒரு முழுமையான வேலை செய்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்க மத்திய அரசாங்கம் தான் செய்யுது. நாம் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் அதை தெளிவுபடுத்தும். கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க இன்னும் அறிவியல் பூர்வமான ஆவணங்கள் தேவைப்படுவதாகவும் எல் முருகன் தெரிவித்தார்.